வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு வயதான அம்மா வந்து ஆட்டோ கூப்பிட்றாங்க. ஒரு இளம் பெண் ஆட்டோ ஓட்டிகிட்டு வராங்க. ஆட்டோ கிட்ட வந்ததும் அந்த வயதான அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேணா நீ போ, ஆட்டோ வேணாம் எனக்கு போன்றாங்க. ஏன்னாம்மா நீங்கள் தானே கை காட்டி கூப்பிட்டீங்க, மறுபடியும் போக சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் ஏதோ ஆம்பளைங்க ஓட்டுற வண்டின்னு நினச்சேன். நீ பொம்பளை பிள்ளை ஓட்டி வர, நீ சின்ன பொண்ணு அழுகிற, நீ ஒழுங்காக இட்டு போய் சேர்க்க மாட்டே, எனக்கு தெரியாது, எங்கே இடிச்சு தள்ளி விட்டுனா என்ன பண்ணுறது, அதனால பயமாக இருக்குது அப்படின்னுவாங்க. வந்து அந்த பெண்மணி பொறுமையாக சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் ரொம்ப நாளாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக ஓட்டுவேன் அப்படின்வாங்க. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க ஏறிக்குவாங்க. ஏறிட்டு போகும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க, என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு. கேட்டுவிட்டு உடனே அவங்க கல்யாணம் ஆகிட்டு ஆடுறாங்க. இல்லை எனக்கு என்ன கல்யாணம் ஆகலான்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் கல்யாணம் ஆகாதனால தான் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம ஊரை சுற்றிட்டு நீ அப்படின்னு ஒரு ஏளனமாக பேசுவாங்க. உடனே அந்த பொண்ணு, இல்லைம்மா எனக்கு அப்பா அம்மான்றவங்க யாரும் இல்லை, இப்போ உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாங்க, நான் சுயமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார், எனக்கு ரெண்டு பசங்களை கஷ்டப்பட்டு தான் நான் படிக்க வச்சுட்ருக்கேன் அப்படின்வாங்க. உடனே அந்த அம்மா, அப்படியே அவங்க பையனை சொல்கிறதுக்காக ஒரு அம்மான்னு நீங்கள் இருக்கீங்க உங்கள் பையன் படிக்கிறதுக்கு, ஆனால் எனக்கு வந்து அது மாதிரி யாருமே இல்லை, அதனால் நானே இப்போ சுயமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு நான் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நான் ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் மட்டும் ஆட்டோ ஓட்டுவேன், காலேஜ் நேரத்தில் காலேஜ் போய் படிப்பேன், படித்து இது பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு தப்பாக சொல்லிட்டேன், அதெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன் மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஆண் தான் செய்யணும், பெண் தான் செய்யணும் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம், எல்லாமே அந்த வேலைகளை செய்யலாம். அந்த வேலைகள் செய்யும்போது பெண் வேலை செய்கிறாங்கன்றது அவங்கள ஏளனப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய நிலை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி ஏதாவது தப்பு சொல்லலாமே தவிர அது தெரியாமல் ஏதோ தோன்றலாம் சொல்லக்கூடாது. அந்த நன்றி, வணக்கம்.